அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை அருகே கார் மற்றும் பைக் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சோக சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் அருளரசன் இணைந்திருக்கிறார். அருள், வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. ராணிப்பேட்டை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கர்நாடகா எண் கொண்ட சொகுசு இன்னோவா கார் மோதிய விபத்தில் 3 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர் காரை கூற்றோடு இடையே பகுதியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ரயில் மேம்பாலத்தின் மீது சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது கார் மீது மோதி விபத்தில் சம்பவ இடத்திலே ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 நபர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதன் மூலமாக இந்த விபத்தில் 3 இளைஞர்கள் பரிதாபமாக உயிர்ந்திருக்கும் சம்பவம் ராணிப்பேட்டை பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். முதற்கட்ட தகவலாக விபத்தில் உயிரிழந்தவர்கள் காரை பகுதியை சேர்ந்த தினேஷ் மற்றும் வேலூர் ரங்காபுரம் பகுதியை சேர்ந்த ஷாஜகான் மற்றும் ஆற்காடு காந்தி நகர் பகுதியை சேர்ந்த பாலவன் ஆகிய 3 நபர்களும் இருசக்கர வாகனத்தில் நவல்பூர் புதியதாக கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலத்தின் மீது சென்றபோது எதிரே வந்த கர்நாடகா எண் கொண்ட சொகுசு கார் மாநில பதிவேடு கண்ட கார் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இருந்து இருசக்கர வாகனத்தின் போது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 3 பேரும் உயிரிழந்ததாக தெரிகிறது. மேலும் விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை ராணிப்பேட்டை போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விபத்தில் சிக்கிய கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் போலீசார் பறிமுதல் செய்து தற்போது இந்த விபத்து குறித்து முழுமையாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த 3 இளைஞர்கள் இந்த மேம்பாலத்தின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்படுத்திய சம்பவம் ராணிப்பேட்டை பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி.